வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சப்போட்டா மர வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். சப்போட்டா மரத்தை ஒட்டுத்தண்டுதல் மூலமாகவும் வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா தண்டில் காற்றுப்பதியம் போட்டும் வளர்க்கலாம். சப்போட்டா மரத்தை ஒட்டுத்தண்டு மூலம் வளர்க்குறதுக்கு ரூட் ஸ்டாக்கும் சயானும் வேணும். ரூட் ஸ்டாக்னா வேர்த்தண்டு, சயான்னா ஒட்டுத்தண்டு. வேர்த்தண்டுங்கிறது என்னென்னா நல்ல ஆரோக்கியமான 1-2 வயசுடைய கிர்னி செடி, அப்படி இல்லைன்னா ரயான்னு சொல்லக்கூடிய மணிலா ஹெக்ஸான்ட்ரா செடியை பாலித்தீன் பேக்கில் வளர்த்துருப்பாங்க. அந்த செடி 30 to 45 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும். அதனுடைய சுற்றளவு 6 மில்லிமீட்டர்லேருந்து 9 மில்லிமீட்டர், அதாவது பென்சில் தடிமனில் இருக்கணும் அதனுடைய தண்டு. அந்த செடியில் உள்ள தண்டை கீழ்மட்டத்துலேருந்து 15 to 20 சென்டிமீட்டர் அளவு நீளம் இருக்க மாதிரி விட்டுட்டு அந்த தண்டோட மேல் பகுதியை கத்திரிச்சு எடுத்துடணும். ஒட்டுத்தண்டை எப்படி ரெடி பண்ணோம்னா, நமக்கு எந்த சப்போட்டா மரம் வேணுமோ, என்ன ரகம் வேணுமோ, அதிக மகசூல் தரக்கூடிய அந்த சப்போட்டா மரத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பூக்காத நுனித்தண்டு, அதாவது அந்த தண்டு உருவாகி 3 to 4 மாதம் தான் ஆயிருக்கணும். அந்த தண்டு பச்சை கலந்த மஞ்சள் கலரில் இருக்கணும். அதனுடைய தடிமன் வேர்த்தண்டோட தடிமன் அளவுக்கு இருக்கணும். இலைக்காம்போட ஒரு சிறிய பகுதி மட்டும் தண்டோட இணைஞ்சிருக்கணும். மற்ற இலைக்காம்பும் இலையையும் வெட்டி நீக்கிடணும். நாம் ஒட்டு போடுறதுக்கும் 7 to 10 நாள் முன்னாடி தான் இந்த இலைகளை நீக்கணும். இந்த ஒட்டுத்தண்டை மரத்துலேருந்து நீக்காமல் மரத்தோடையே தான் இருக்கணும். ஆனால் அதில் உள்ள இலைகளை நீக்கிட்டு அந்த ஒட்டுத்தண்டோட நுனிப்பகுதியில் 4 to 5 சென்டிமீட்டர் அளவுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி பட்டையோடு சேர்த்து அதனுடைய கேம்பியம் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை பகுதியும் பாதி அளவுக்கு அந்த தண்டிலேருந்து வெட்டி எடுத்துடணும். இதே மாதிரி வேர்த்தண்டுலேயும் நம்ம ஆல்ரெடி அந்த தண்டை வெட்டி வச்சுருப்போம். அதனுடைய நுனிப்பகுதியிலேருந்து 4 to 5 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பட்டையோட கூடிய அந்த வெள்ளை பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த வேர்த்தண்டை ஒட்டுத்தண்டோடு சேர்த்து இணைச்சி கிராஃப்டிங் டேப்புன்னு சொல்லக்கூடிய ஒட்டு போடுறதுக்காக இருக்கக்கூடிய டேப்பை சுற்றி டைட்டாக கட்டி விட்டுடணும். நம்ம ஒட்டு கட்டினதுலேருந்து 10 to 25 நாளுக்குள்ளே துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி துளிர்கள் வந்துருச்சுன்னா நம்ம ஒட்டு போட்டது சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதுலேருந்து செடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒட்டுத்தண்டும் வேர்த்தண்டும் முழுசாக இணையத்துக்கு 3 to 4 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒட்டு போட்டிருக்க அந்த ஒட்டுத்தண்டு சப்போட்டா மரத்தில் தான் இணைஞ்சிருக்கும். அதை நம்ம கத்திரிச்சு விடணும். முதல் வாரம் 25% அந்த தண்டை கத்திரிச்சு விடணும். அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 75%, 1 மாதத்துக்குள்ளே முழுசாக தண்டை கத்திரிச்சு விடணும். அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் அந்த பாலித்தீன் பேக்லேயே இந்த செடியை வளர்க்கணும். 6 to 12 மாதத்துக்குள்ளே நம்ம தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் நம்ம நடும்போது இந்த ஒட்டு போட்டிருக்க பகுதி மண்ணிலேருந்து 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க மாதிரி செடி நடணும். சப்போட்டா செடியில் எந்த மாதம் ஒட்டு போடுவாங்கன்னா February, March மாதத்தில். சப்போட்டா செடியில் ஏர் லேயரிங் காற்றுப்பதியம் எப்படி போடுறதுனா, 1 to 2 வயதுடைய முதிர்ந்த நல்ல ஆரோக்கியமான தண்டை செலக்ட் பண்ணணும். அந்த தண்டில் 3 சென்டிமீட்டர் அகலமுள்ள வட்ட வடிவ பட்டையை நீக்கணும். நீக்கிட்டு ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், அப்படி இல்லைனா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், அப்படி இல்லைனா கற்றாழை சாரை சுற்றி தடவி விட்டு அதை சுற்றி ஈரமான ஸ்பாக்னம் மாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாக்னம் பாசி, அப்படி இல்லைன்னா காயற்பிட்டுங்கிற தேங்காய் நார் வச்சு அதுக்கு மேலே பாலித்தீன் ஷீட்டை டைட்டாக சுற்றி விடணும். சுற்றிட்டு 2 சைடும் கயிறு போட்டு டைட்டாக கட்டி விடணும். சப்போட்டா செடியில் ஏர் லேயரிங் காற்றுப்பதியம் எந்த மாதம் போடணும்னா June மாதம் போடணும். நம்ம காற்றுப்பதியம் போட்டதுலேருந்து 3 to 4 மாதத்துக்குள்ளே நல்ல வேர்கள் உருவாயிரும். அதுக்கப்புறம் பதியம் போட்ட பகுதியிலேருந்து 3 சென்டிமீட்டர் தள்ளி அந்த தண்டை கட் பண்ணி பாலித்தீன் பேக்கில் அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் நடணும். நட்டு 4 to 6 மாதம் வரைக்கும் அந்த பாலித்தீன் பேக்கை அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் வளர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு அந்த மண்ணோட தொழு உரத்தை கலந்து அந்த குழியில் போட்டு அதுக்கப்புறம் செடி நடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 8 மீட்டர் இடைவெளி விடணும். செடி நட்டதுலேருந்து 2 to 3 வருஷத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இதுவே விதை மூலம் செடி வளர்த்தோம்னா பூக்கள் பூக்க 5 to 8 வருஷம் ஆகும். அதில் வருஷம் ஃபுல்லாக பூக்கள் பூக்கும். ஆனால் அதிகமான பூக்கள் எப்போ பூக்கும்னா அக்டோபர், நவம்பர் மாதம் அண்டு February, March மாதத்தில். பூக்கள் பூத்ததுலேருந்து காய்கள் முதிர்ச்சி அடைய 240 to 270 நாட்கள் ஆகும். காய்கள் எந்த மாதம் அறுவடை செய்யலாம்னா ஜனவரி, பிப்ரவரியும் மே, ஜூன் மாதத்துலேயும் காய்கள் அறுவடை செய்யலாம். 15 to 20 நாள் இடைவெளியில் 2 மாதம் வரைக்கும் சப்போட்டா பழத்தை அறுவடை செய்யலாம். ஒரு வருஷத்தில் 2 சீசனுக்கு சப்போட்டா மரம் காய்கள் காய்க்கும். சப்போட்டா மரம் காய்கள் காய்க்க ஆரம்பித்த முதல் 2 வருஷத்துக்கு ஒரு மரத்துலேருந்து 50 to 70 கிலோ வரைக்கும் தான் சப்போட்டா பழங்கள் பறிக்கலாம்.
தோராயமாக 250லேருந்து 1000 பழங்கள் தான் கிடைக்கும். இதுவே சப்போட்டா மரம் முதிர்ச்சி அடைஞ்சிதுன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் சப்போட்டா மரம் முதிர்ச்சி அடைஞ்சிரும். 100 to 150 கிலோ வரைக்கும் வந்து பழங்கள் பறிக்கலாம். தோராயமாக 1500லேருந்து 300 பழங்கள் வரைக்கும் கிடைக்கும். சப்போட்டா மரம் 50 to 60 வருஷம் வரைக்கும் அதிக மகசூல் பழங்கள் தரும். அதுக்கப்புறம் வந்து பழங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். சப்போட்டா மரத்தோட ஆயுட்காலம் 100 வருஷம். சப்போட்டா பழம் அறுவடைக்கு தயாராகிருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சப்போட்டா பழத்தோட தோல் வந்து லைட் ப்ரௌன் அப்படி இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கோட தோல் கலருக்கு மாறும். சப்போட்டா பழத்தோட தோல் பகுதியை கீறி விட்டால் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி வந்து டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா வந்து சப்போட்டா பழம் பழுக்கலை. இதுவே வந்து லைட் க்ரீன் கலரில் மாறி இருந்துச்சுன்னா சப்போட்டா பழத்தை வந்து நம்ம பறிக்கலாம். சப்போட்டா பழத்தை லேசாக கீறும்போது அதுலேருந்து வந்து வெள்ளை கலரில் வந்து பால் மாதிரி வடியும். அதை தான் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாலோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். பச்சைக்காயாக இருந்தால் அதிக பால் வந்து கொட்டும். காய் பழுத்து இருந்தால் பாலோட அளவு குறைஞ்சிரும். சப்போட்டா பழத்தோட நுனி பகுதியில் முள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம தொட்டோடனே அது வந்து கொட்டிருச்சுன்னா பழம் பழுத்துருச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். சப்போட்டா பழத்தோட தோல் பகுதிக்கு மேலே வந்து ப்ரௌன் கலரில் பவுடர் மாதிரி அப்படி இல்லைன்னா செதில் மாதிரி இருக்கும். அது மறைஞ்சிருச்சுன்னா சப்போட்டா பழம் பழுத்துருச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். நன்றி.